குழந்தையே, நான் உனக்கு வெகு நாட்களாக ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த கடிதத்தை இப்பொழுதுதான் நான் எழுதி முடித்தேன். அதை நீ படித்துப்பார் அல்லது கேட்டுப்பார். செவிகுளர நல் செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நீ கவலைப்படாதே. நீ என் கைகளில் இருக்கின்றாய். பாதுகாப்பான கைகள் என்னுடையது. மோசமாக உன்னை ஒருபோதும் நான் விட்டு விட மாட்டேன். எதுவுமே உனக்கு தீங்கும் விளைவிக்காது. நான் உன் கூடவே இருக்கின்றேன். உன் சாயப்பா உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். மீண்டும் பிறப்போம் என்பது உறுதி இல்லை. உயிர் உள்ள வரைதான் அன்பு, பாசம் என எல்லாமே. பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே. வாழும் வரை சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று நீ உன்னை முடிவு செய்து கொள். யாரும் யாருக்கும் சொந்தமில்லை.